ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி வேல்முருகன் பிராண்டோட சிறுதானிய தோசை மாவு பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஹோம்மேட் ப்ராடக்ட்டுங்க. இதில் என்னென்ன நம்ம ஆட் பண்ணியிருக்கோன்னா கம்பு, ராகி, சாமை, வரகு, திணை, குதிரைவாலி, அவல், ஜவ்வரிசி, உளுந்து, வெந்தயம் இது எல்லா ப்ராடக்ட்டும் கலந்து தான் இந்த தோசை மாவு வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து இதை வச்சு நம்ம எப்படி இன்ஸ்டண்ட்டாக தோசை ஊற்றுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் 1 கப் மில்லட் தோசை பவுடர் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப் வந்து நம்ம நார்மல் இட்லி தோசை மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி உப்பு போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டண்ட்டாக தோசை ஊற்றிக்கலாம். இதில் இன்னொரு மெத்தடும் இருக்குது. எப்படின்னா 1 கப் மில்லட் தோசை பவுடர் எடுத்து அதில் தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி தோசை பதத்துக்கு வந்து நம்ம கரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 6 மணி நேரம் கழித்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். லைட்டாக புளிச்சதுக்கப்புறம் ஊற்றினா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த இட்லி தோசை மாவோட மிக்ஸ் பண்ணி கொடுத்தா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். நார்மலாக செய்கிறதும் நல்லா தான் இருக்கும். ஆனால் அதை விட இந்த இட்லி தோசை மாவு கலந்து செய்யும்போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். நம்ம ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்டிக்கரில் தெரியிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள், இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா கெங்கவல்லியில் லக்ஷ்மி சூப்பர் மார்க்கெட்லேயும் எக்ஸல் சூப்பர் மார்க்கெட்லேயும் ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது.